بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய நயம் பாடத்தை விருப்பத்துக்குரிய பாடங்களில் ஒன்றாக எடுத்திருக்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 5வது வகுப்பு இன்றைய வகுப்பாகும். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடைசியாக நடந்த வகுப்பில் முதலாம் தவணை பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்தும் முகமாக முதலாம் தவணை பரீட்சையில் நீங்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் ஒரு வினாபத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மீட்டல் செய்தோம். உங்களோட சந்தேகங்களை கேட்டீங்க, தெளிவுபடுத்தினோம். அந்த வகையில் நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஓட் இது ஒன்று போட்டிக்கிறேன். ஓட்டண்டா போல் நீங்கள் உங்களோட ரிசல்ட் என்ன, அதாவது ஃபஸ்ட் டைமில் நீங்கள் என்ன புள்ளிகளை பெற்றிருக்கீங்க என்பதை அடிப்படையாக கொண்டு நான் ஒவ்வொரு குரூப்லையும் போட்டிக்கிறத கேட்பேன். நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட ஏயா பியா சியா எஸ்ஸா என்பதை நீங்கள் குறிப்பிடுங்க. அதே நேரம் உங்களோட எக்ஸாம் பேப்பரை பெரும்பாலும் டீச்சர் உங்களுக்கு திருத்தி தந்திருப்பாங்க. முடியுமாக இருந்தால் அதை அழகான முறையில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோ, இல்லாட்டி நீங்கள் அந்த என்ன சொல்கிறது சிஎஸ்சி ஸ்கேனரா அப்படி ஒரு ஸ்கேன் பண்ணுற இது அளிக்கிறதானே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வடிவத்தில் அனுப்பினமா இருந்தால் அது இன்னும் பிரயோசனமாக இருக்கும். அப்போ கூட எக்ஸாம் பேப்பர்கள் எல்லோரும் மாதிரி எல்லோரும் என்றால் சில நேரம் ஒரே ஸ்கூலில் படிக்கிறவங்க இருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு அது தெரியல, அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன். உங்களோட எக்ஸாம் பேப்பர்களெலாம் நீங்கள் எனக்கு பிடிஎஃபாக மாற்றி அனுப்பியலுமா இருந்தால் அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் வந்திருக்கின்ற வினாக்கள் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட ஏதுமாக இருக்கும். அதே போல் இப்போ சில நேரம் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் சிறப்பான முறையில் எழுதியிருந்தாலும் சில தெளிவின்மைகள் அல்லது மயக்கங்கள் அல்லது சந்தேகங்கள் காணப்படலாம். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அதாவது படித்து கொள்றதுக்கு என்ன பகுதி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்பதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லலுமா இருந்தால், தெரியப்படுத்தலுமா இருந்தால் எனக்கு அந்த பகுதிகளை கொஞ்சம் கவர் பண்ண இயலுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. அப்போ நாங்கள் கடைசியாக படித்த பாடம் இருக்கிறதானே, கடைசியாக படித்த சூரத்துல் ஃபீல். ஒரு ஞாபகம் இருக்கிறது தெரியாது. நாங்கள் சூரத்துல் ஃபீலைத்தான் படித்தோம். ஃபீல்லையும் அந்த சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு, அதே போல் அந்த சூறா அருளப்பட்ட பின்னணி, வசனங்களுக்கான மொழிபெயர்ப்போடு நாங்கள் நிப்பாட்டினோம். அப்போ அருளப்பட்ட பின்னணியோ அல்லது அந்த சூறாவுடைய இலக்கிய நயமோ படிப்பினைகளோ நாங்கள் பார்க்க இல்லை. சரி. அப்போ ஃபஸ்ட் டைமுக்குள்ள சூறாக்கள் தான் என்ன, சூரத்துல் ஃபீலும் அதே போல் சூரா குரைஷும். அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைய வகுப்பில் அந்த ஃபஸ்ட் டைமுக்குரிய அந்த சூரத்துல் ஃபீல், சூரா குரைஷ் அதை நாங்கள் படிக்கல. அதே போல் நாங்கள் ஹதீஸ்களும் பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட் டைமுக்குரிய ஹதீஸ் கப்பலில் பயணம் செய்கின்ற கூட்டத்தாருக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல்
இருக்கிறவங்க, நன்மையை ஏவாம தீமையை தடுக்காம இருக்கிறவங்களுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் உண்டு, உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதே போல பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்ற முக்மின்கள், இவங்களை அல்லாஹு தாலாவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உடம்புக்கு உவமிச்சு சொன்னாங்க. அந்த ஹதீஸும் உங்களோட புத்தகத்தில் இருக்குது. அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய அந்த 2 ஹதீஸையும் படிக்க இல்லை. ரைட். அதே மாதிரி கவிதைகள், உரைநடைகள் எதுவும் பார்க்கல. அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ சூரத்துல் ஃபீல்ல படிக்கிறத விட சூரத்து குரைஷ் அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் டைமுக்குரியதானே, செகண்ட் டைமுக்குரியத்தையே பார்த்தா நல்லமென்று நான் கருதுகின்றேன். எனவே செகண்ட் டைமுக்குள்ள முதலாவது சூறா தான் சூரத்துல் மாஊன். சரியா? பெரும்பாலும் எல்லோருக்கும் பாடமாக இருக்கும். ரைட். சூரத்துல் மாஊன் 7 வசனங்களை கொண்ட ஒரு சூறானா சூரத்துல் மாஊன். ரைட். அப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தோ தெரியாது இந்த சூறாவை. ரைட். ஓகே. படித்தா இந்த சூறாவை சூரத்துல் மாஊன்? மாஷா அல்லாஹ். ரைட். சூரத்துல் மாஊன் படித்தா நீங்கள் சொல்லலாம். ஓம் சார். படித்த ஹைர். ஓகே. ரைட். எக்ஸாம் வந்து எக்ஸாமுக்கும் வந்தா? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு? ஆமாம், இதான் வந்து. அப்படியா? ரைட். ஓகே. உங்களுக்கும் வந்தா? ரைட். ஓகே. சரி, பிரச்சனை இல்லை. அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு வலயத்திலையும் அல்லது ஒவ்வொரு பாடசாலையிலையும் அந்த படிப்பிக்கிற ஸ்கீம் வந்து பொதுவாக எல்லோருக்கும் ஒரே மாதிரி அல்ல. ரைட். பாடத்திட்டம் முதலாம் தவணைக்கு இன்னென்ன பகுதிகளைத்தான் படிப்பிக்கணும், 2ஆம் தவணைக்கு இன்னென்ன பகுதிகளைத்தான் படிப்பிக்கணும், 3ஆம் தவணைக்கு இன்னென்ன பகுதிகளைத்தான் படிப்பிக்கணும் என்ற ஒரு ஸ்கீம் ஒண்டிக்கிற இல்லையா, பாடத்திட்டம் ஒண்டிக்கிறதானே. அந்த பாடத்திட்டம் வந்து எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா வலயத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை என்றதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். சரியா? அப்போ அதனால் சில நேரம் நீங்கள் சூரத்துல் மாஊனை படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு. ரைட். அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பரில் சூரத்துல் மாஊன் வந்திருக்கலாம். ரைட். ஆனால் படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. ரைட். எப்படியோ நாங்கள் எங்களோட ஸ்கீம் படி நாங்கள் போவோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு சூரத்துல் மாஊனை படிப்போம். யாராவது ஓதி காட்டேலுமா சூரத்துல் மாஊனை? ஓதி காட்டுங்க பார்க்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறல்ல, பிஸ்மில்லான்னு சொல்லி அழகா ஓதி காட்டுங்க பார்க்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. ஓகே, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ரைட். அப்போ சூரத்துல் மாஊன் 7 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. ரைட். சூரத்துல் மாஊன் வந்து 7 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. ரைட். பெரும்பாலும் நீங்கள் சின்ன வயசுலேயே பாடமாக்கி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அப்போ அப்படி பாடம் இல்லாதவங்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு என்ன செய்யலாம், பாடமாக்கி கொள்ளலாம். ரைட். ஓகே. பொருளோடு பாடமாக்கி கொள்றதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிக்குது இன்ஷா அல்லாஹ். எனவே பாடமாக்காதவங்க, மனநமிடாதவங்க இதற்கு பிறகாவது பாடமாக்குறதை ட்ரை பண்ணுங்க.
ரைட், நாங்கள் ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். சூரத்துல் மாஉன்ல ஆரம்ப வசனம், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். சரி, இதில் பாருங்க, அரஐத்த கருத்து நீர் பார்த்தீரா என்றேதான் கருத்து. நீர் பார்த்தீரா. நீங்க சூரத்துல் ஃபீல்ல படிச்சிருப்பீங்க, அலம் தர என்ற கருத்து நீர் பார்க்கவில்லையா என்பது தான் கருத்து. ஓகே, அலம் தர என்ற கருத்து என்ன? நீர் பார்க்கவில்லையா. அரஐத்த என்ற கருத்து நீர் பார்த்தீரா. அவ்வளவு நான் ரெண்டும் சூரத்துல் ஃபீல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரிந்தானே எப்படி என்று. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ரைட், யானை படையினரை உமது இறைவன் எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று கேள்வியாக கேட்கிறது. அதே மாதிரி இங்க வந்திருக்கிறபடி அரஐத்த நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். அரஐத்த யாரை பார்க்கிறது? அல்லது யுகதிபு. அல்லது யுகதிபு என்றா பொய்ப்பிக்கின்றவன். அல்லது யுகதிபு என்ற கருத்து என்ன? பொய்ப்பிக்கின்றவன். சரி, பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா. பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா. எதை பொய்ப்பிக்கிற? பித்தீன். தீன் என்றா ரெண்டு கருத்து இருக்குது. ஓகே, தீன் என்ப சொல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்களும் அடிக்கடி கேட்கின்ற ஒரு சொல்லாகத்தான் இருக்கும் தீன். தீனுல் இஸ்லாம். ரைட், இஸ்லாம் மார்க்கம், தீன் மார்க்கம். ஓகே, அப்போ இஸ்லாம் மார்க்கத்துக்கும் நாங்கள் சொல்ற மார்க்கத்தை சொல்றது தீன் என்ற சொல்ல பயன்படுத்துகிற தீன். ஓகே, அதே போல நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு வசனம் ஒன்றிக்குது தெரியுமா? மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நாங்கள் அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 17 தடவைகள் குறைந்தபட்சம் ஓதுறோம். ஓகே, அப்போ மாலிகி யௌமித்தீன், அதில் வார யௌமித்தீன், தீன் என்பது தீர்ப்பு நாளை குறிக்கின்ற சொல். இப்போ தீன் என்ற சொல்லுக்கு இரண்டு கருத்துகள் இருக்குது. ஒன்று எங்களோட சன்மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தை குறிக்கின்ற ஒரு சொல் தான் தீன், இஸ்லாமிய நெறி. ஓகே, ரெண்டாவது தீர்ப்பு நாள் என்று ரெண்டு கருத்து இருக்குது. அப்ப அல்லது யுகத்திபு பித்தீன் என்ற கருத்து இப்ப ரெண்டு கருத்துலையும் வச்சு பார்க்க கொள்ள இஸ்லாம் மார்க்கத்தை பொய்ப்பிக்கின்றவன் என்று வரும். ஓகே, ஆனா இகின அந்த கருத்தல்ல. இகின நாங்க எடுக்கிற கருத்து என்னன்னா தீர்ப்பு நாள். ஓகே, கூலி வழங்கப்படுகின்ற நாள். ஓகே, கூலி வழங்கப்படுகின்ற அந்த நாள் அல்லது தீர்ப்பு நாள். தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறார். அப்ப பாருங்க, அரஐத்தல்லதி. இப்ப நான் முதலாவது அரஐத்த நீர் பார்த்தீரா. யாரை பார்த்தீரா? அல்லதி யுகத்திபு பொய்ப்பிக்கின்றவன். அப்ப அரஐத்தல்லதி யுகத்திபு பொய்ப்பிக்கின்றவனே நீர் பார்த்தீரா. பித்தீன், தீன் என்றா என்ன கருத்து? தீர்ப்பு நாள். ஓகே, அப்ப தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா என்றுதான் ஆரம்ப வசனம். ஓகே, ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம். ஃபதாலிகல்லதி. ஓகே, அவன் தான். தாலிகண்டா அரபு மொழியில அவன் என்ற கருத்தும் இருக்குது, அவன். ஓகே, அப்ப இங்க வந்து ஃபதாலிகல்லதி அந்த அல்லது என்ற சொல்லோட சேர்த்து நாங்க மொழிபெயர்ப்போம். அவன் தான் என்று சொன்னா சரி, அவன் தான். ரைட், அல்லது யதுஉ என்ற கருத்து விரட்டுகின்றான். யதுஉ என்ற கருத்து என்ன? விரட்டுகின்றான். அப்ப விரட்டுகின்றான் என்றா இரக்கம் இல்லாம, அன்பு இல்லாம, கருணை இல்லாம, ஈவிரக்கம் இல்லாம விரட்டுகின்றான். ஓகே, யாரை விரட்டுகின்றான் என்றால் அல் யதீம். அல் யதீம் என்ற கருத்து அனாதை. அப்ப ஃபதாலிகல்லதி அவன் தான், யதுஉ விரட்டுகின்றான். யாரை விரட்டுகின்றான்? அல் யதீம் அனாதைகளை விரட்டுகின்றான். ஓகே, அப்ப ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் என்றா அனாதைகளை விரட்டுகின்றவன் அவன் தான் என்று பின்னால மொழிபெயர்க்க மேலும். ஓகே, பின்னால என்ன சொன்னா பாருங்க, அல் யதீம் அனாதைகளை, யதுஉ விரட்டுகின்றான், ஃபதாலிகல்லதி அவன் தான். அப்ப இங்க மொழிபெயர்த்திக்கிறத பாருங்க, அனாதைகளை விரட்டுபவன் அவன் தான் என்று சொல்லுவோம். மேலும் அனாதைகளை
விரட்டுபவன் அவன்தான் என்று சொல்ல மேலும். ரைட், அப்போ பாருங்க, முதலாம் வசனம். ரைட், இங்கே வந்து நீங்கள் பிரகட்ல இருக்கிற நபியே என்ற சொல், அதே போல் கவனித்து பார்த்தீர்களா, இந்த கவனித்து என்ற இந்த சொல் பிரகட்ல இருக்கிற இதோடு சேர்த்து தான் நீங்கள் பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? அவளுக்கு தெரியும், உங்களோட எக்ஸாம் பேப்பரில் கட்டாயமாக வினாத்தாள் ஒன்றில் 4 சொற்கள் வார அரபத்தந்து அல் குர்ஆனில் வரக்கூடிய நீங்கள் படிக்கின்ற சூறாக்கள் இடம்பெறுகின்ற சொற்கள் 4 வார இல்லையா? அந்த 4 சொற்களுக்கான பொருளை நீங்கள் எழுதணும், அல்லது பொருளை தருவாங்க, நீங்கள் அந்த அல் குர்ஆன் சொல்ல எழுதணும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த பிரகட்டில் இருக்கின்ற இந்த சொற்களை எல்லாத்தையும் பாடமாக்கி தான் எழுதணும் என்ற அவசியமே இல்லை. நீங்கள் சிம்பிளாக இப்படி அரைத்த நீர் பார்த்தீரா, அல்லது யுகதிபு பொய்ப்பிக்கின்றவன், அத்தீன் இப்போ தந்திக்கிற மார்க்கம் என்று நான் சொன்னாலும் கூட தீர்ப்பு நாள் தானே. அப்போ தீர்ப்பு நாள் அல்லது கூலி வழங்கப்படுகின்ற நாள் என்றதை மட்டும் ஞாபகம் வச்சு கொண்டாலும் போதும். ஓகே, அப்போ பிரகட்டில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஓகே, ரைட். அப்போ அரைத்த அல்லது யுகதிபு பித்தீன்ன்றதை நாங்கள் பார்த்தோம். ஓகே, அல்லாஹ் தாலா ரசூலுல்லா பார்த்து, நபியே, கூலி வழங்கப்படுகின்ற நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா, பதாலிக்கல்லது யதுல் யதீம், அனாதைகளை விரட்டுபவன் அவன்தான். அப்போ மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவண்ட பண்புகள் ஒன்றுதான் அனாதைகளோடு ஈவிரக்கம் இல்லாமல் நடக்கிறது. சரி, அப்போ அனாதைகளோடு ஈவிரக்கம் இல்லாமல் நடக்கிறவன் பேரளவில் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த ஈமான் மறுமை நம்பிக்கை என்பது அவனுக்கிட்ட பெரிய அளவில் இருக்காது. விளங்கினா? அப்போ அப்படித்தான் நாங்கள் விளங்கி கொள்ளணும். ரைட், அடுத்த பாருங்க, வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். ரைட், வலா யஹுது உங்களுக்கு தெரியும், வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வா வந்தால் அது மேலும் என்ற கருத்தில் வாரது. மேலும் லா யஹுது, லா யஹுது என்ற கருத்து தூண்ட மாட்டான். லா யஹுது என்ற கருத்து என்ன? தூண்ட மாட்டான். எனவே வலா யஹுது என்ற கருத்து என்ன? மேலும் அவன் தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. சரியா? இந்த அலா என்ற சொல் கருத்து அது ஒரு இடைச்சொல். ஓகே, அலா என்பது ஒரு அரபு மொழியில் இடைச்சொல் உண்டு. கருத்து வந்து மீது என்ற கருத்து ஒன்று இருக்குது, நேரடி கருத்து. ஆனால் அரபு மொழியில் சில வினை சொற்கள் வரும், அந்த வினை சொற்களோடு இடைச்சொற்களும் சேர்ந்து தான் வரும். ஆங்கிலத்திலையும் அப்படியான பிரயோகங்கள் இருக்குது. சரியா? குறிப்பிட்ட சில வினை சொற்களோட சில இடைச்சொற்கள் சேர்ந்து வர ஒரு அமைப்பு ஒன்று ஆங்கிலத்திலையும் இருக்குது. ரைட், அதே மாதிரி இப்போ அரபு மொழியிலையும் குறிப்பிட்ட சில வினை சொற்கள் வந்தால் அதோடு சேர்த்து அந்த இடைச்சொல்லும் கட்டாயமாக சேர்ந்து வரும். அந்த அடிப்படையில் தான் ஹல்லா அலா, ஹல்லான்னா தூண்டினான், பலா யஹுது அண்ணா தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. அதான் அப்போ லா யஹுது என்றெல்லாம் வரக்குள்ள இந்த அலா என்ற இடைச்சொல் வரும். எனவே நாங்கள் அலா என்ற இடைச்சொல்ல தனியாக பார்க்கணும் இல்லை, வலா யஹுது அலா என்ற கருத்து தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. தாம் என்ற உணவு, அல் மிஸ்கீன் என்ற கருத்து ஏழை. மிஸ்கீன் என்ற ஏழை. இஸ்லாம் பாடத்திலையும் நீங்கள் 11ஆம் ஆண்டில் படிப்பீங்க, ஒருவேளை நீங்கள் அஹதியாக்களை படிச்சிருப்பீங்க. ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டுத்தார்களில் மிஸ்கீன் என்ற ஒரு கேட்டகரி, ஒரு வகையினர் இருக்கிறாங்க. ஏன்னா மிஸ்கீன் ஏழை, ரைட். ஃபகீர் என்றா பரம ஏழை, மிஸ்கீன் என்றா ஏழை தான், ஆனால் வருமானம் இருக்குது, ஆனால் போதிய அளவு வருமானம் அற்றவர்கள் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ மிஸ்கீன் என்றா ஏழை. அப்போ பாருங்க, நேரடியாக மொழிபெயர்த்தா ஏழைகளுக்குரிய உணவை அவன் தூண்ட மாட்டான். விளங்குனா? ஏழைகளுக்குரிய உணவை அவன் தூண்ட மாட்டான். அப்படி என்ன கருத்து என்னண்டா, இப்போ இதில் பிரகட் லீக்கரத்தை நீங்கள் பார்த்தா கொஞ்சம் விளங்கும். அவன் ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் அவன் உணவளிக்கிறதும் இல்லை, உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. விளங்கினா? உணவளிக்குமாறு தூண்டுவதும் இல்லை. அப்போ ஏழைகளுக்குரிய உணவை தூண்ட மாட்டான் என்றால் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்ட மாட்டான், அதுதான் கருத்து. விளங்கினா? ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி பிறரை, அது பிரகட் முடியுது, ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. சரி, அப்ப இவன் எப்படிப்பட்டவன்டா? இவன் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது எப்படி போனாலும்
மற்றவர்களை கொண்டாவது ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு என்ன செய்யறதில்ல, தூண்டுறதில்ல, தூண்ட மாட்டான். சரி, அதான் என்ன சொல்றது, வலா யஹுப்பு அலா துஆமில் மிஸ்கின், அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி தூண்ட மாட்டான். அவன் திரும்ப பாருங்க, ரைட், ஓகே. பாருங்க, அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். ஓகே, தீர்ப்பு நாளை, கூலி வழங்கப்படுகின்ற நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா? பதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளை ஈவிரக்கமின்றி கருணையின்றி விரட்டுகின்றவன் அவன்தான். வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கின், அவன் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு பிறரை தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. அப்ப மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவனை, சரியா, பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா கேட்டுவிட்டு அத்தகையவண்ட பிரதான 2 பண்புகள் அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்றான். ஒன்று, அனாதைகளை விரட்டுகின்றான், அனாதைகளோடு இரக்கமாக நடந்து கொள்ள மாட்டான், அனாதைகளை பராமரிக்க மாட்டான். 2வது, ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மாட்டான், உணவளிக்குமாறு பிறரை தூண்டவும் மாட்டான். சரியா, என்ற 2 பண்புகள் அல்லாஹு தாலா சொல்றான். ஓகே, இப்ப 4ஆம் வசனத்தை பாருங்க. திடீரென்று இன்னொரு பகுதி போகுது. ஏன்னா ஃபவைலுன் லில் முஸல்லீன், வயல் என்பது ஒரு நரகம். சரி, அதே நேரம் வயல் என்பதற்கு நாசமாகட்டும் என்ற ஒரு கருத்தொன்னும் இருக்குது. சரி, வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவை நிர்வையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஒரு சூறா ஆரம்பிக்குது. இப்போ வயல் என்பது கேடுதான். ரைட், யாருக்கு கேடுதான்? லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தாலா சொல்றான். ஓகே, ஒரு டேஞ்சரான வசனம். ஏன்னா ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், அல்லது தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். ரைட், அப்படி என்று அல்லாஹு தாலா தனி ஒரு வசனமாக சொல்றான். இந்த வசனத்தை மட்டும் நாங்கள் எடுத்தா முடிஞ்சு. ஓகே, அதுக்கு அடுத்த வசனங்கள்ல அல்லாஹு தாலா என்ன சொல்றான் என்பதை கட்டாயமாக நாங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்ப ஃபவைலுன் கேடுதான், லில் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு. ரைட், பிரகட்டில் சந்திக்கிற கவனமற்ற, பொடுபோக்காக இருக்கின்ற, அலட்சியமாக இருக்கின்ற தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் என்றுதான் வரும். ஓகே, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்ப 4ஆம் வசனம் சின்ன ஒரு வசனம் தானே, உங்களுக்கு தெரியும், இப்ப விளங்கிச்சும். ஃபவைலுன் கேடுதான், லில் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு. அவரை பாருங்க, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லதீனஹும் அண்டா கருத்து அவர்கள் எத்தகையோர் என்றால். ஓகே, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லதீன என்பது பன்மை சொல். அது நாங்கள் இப்போ ஆங்கிலத்தில் அந்த இணைக்கின்ற சொற்கள் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்ற விச், ஹூம், ஹூ என்ற மாதிரி தான் அரபு மொழியிலும் இருக்குது. அல்லதி, அல்லதி, அல்லதானி, அல்லதானி, அல்லதீன, அல்லாஹி, அல்லாத்தி என்று அந்த சொற்கள் இருக்குது, இணைக்கின்ற சொற்கள். சரியா, அப்ப இங்கே அல்லதீன் என்றது அப்படியான ஒரு சொல் தான். அல்லதீன் என்ற சொல்லுக்கு மட்டும் தனியாக கருத்து கேட்டு வாரதில்லை. ஹும் என்ற கருத்து அவர்கள். ஹும் நாங்கள் சூரத்துல் ஃபீல்லையும் படித்தோம். ஏன்னா 1ஆம் வசனத்தில் மட்டும்தான் அந்த அவர்கள் என்ற சொல் இல்லாதது. சரி, 2ஆம் வசனத்துக்கு வாருசல அலைஹிம், ஹிம் என்றிக்குது, அவர்கள் மீது. தர்மீஹிம், ரைட், ஃபஜஅலஹும் என்று அந்த எல்லா வசனங்கள்லையும் அவர்கள் என்ற கருத்து வரக்கூடிய ஹும் என்ற சொல் வந்திருக்குது. ஹும் இன்னொரு சொல்லோடு சேர்ந்து வரக்குள்ள ஹிம் என்று மாறும். ஓகே, அல்லதீனஹும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அன் விட்டும், அண்ணண்டா இந்த இடத்துல விட்டும், சலாத்திஹிம் அவர்களுடைய தொழுகைகள்,
சலாத் அண்டா தொழுகை, சலாத் அண்டா தொழுகை. ஹய்ய அலா ஸலாஹ், ஹய்ய அலா ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், தொழுகை. சலாத், சலாத்திஹிம் என்று வந்திருக்குது. அப்ப அவர்களுடைய தொழுகை. ஓகே, அப்ப நாங்க இந்த பன்மையில தான் மொழிபெயர்ப்போம். அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களுடைய தொழுகைகளை விட்டும், அண்ணண்டா விட்டும் தானே. சாஹூன், சாஹூன் என்ற சொல்லுக்கு நீங்க பல கருத்தெடுக்கலாம். ஒன்று, கவனமற்றிருப்பார்கள், மறந்தவர்களாக இருப்பார்கள். ஓகே, அல்லது அலட்சியமாக இருப்பார்கள், அல்லது பொடுப்போக்காக இருப்பார்கள் என்ற பல கருத்துகள் எடுக்கலாம். ஆனா மிக பொருத்தமான ஏற்றமான சொல் என்னென்றால் மறந்தவர்களாக என்பது மிக பொருத்தமான சொல். எனவே நீங்க அதையே ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. சாஹூன், மறந்தவர்களாக இருப்பவர்கள். ரைட், கவனமற்றிருப்பவர்கள் என்றாலும் கிளை இல்லை, அது சரிதான். ஆனா அந்த சாஹூன் என்ற சொல்லுக்கு மிக நெருக்கமான சொல் மறந்தவர்களாக என்ற கருத்து மிக பொருத்தம். என்ன உங்களுக்கு தெரியும், அந்த சஜிதாவுடைய வகைகள் 3 இல்லையா? சஜிதா திலாவத், சஜிதா சுக்குர், சஜிதா சஹ்வு. சஜிதா திலாவத் என்றா குர்ஆன்ல சஜிதாவுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது நாங்க என்ன செய்யற, சுஜூது செய்யற, சஜிதா செய்யற. சரி, சஜிதா சுக்குர் என்றா எங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான ஒரு செய்தி கேள்விப்பட்டா அல்லது சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தால் உடனடியாக நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக சஜதா செய்யற, அது சஜதா சுக்குர், நன்றி செலுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சஜதா. சஜதா சஹு என்றா தொழுகையில மறதியாக, நான் இந்த விளங்கப்படுத்துறது தான், தொழுகையில மறதியாக மறதியாக நாங்க செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் விட்டா. ரைட், உதாரணமாக நடுவத்தஹியாத்தை நாங்கள் ஓதல்ல, 4 ரக்காத்துல 2வது ரக்காத்துல நாங்கள் நடுவத்தஹியாத்துல இருக்கல்ல, மறந்துட்டோம், எழும்பிட்டோம். இப்ப என்ன செய்யறது, நாங்க சஜதா சஹ்வு செய்யற, மறதிக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறது, சஜதா செய்யறது, சுஜூது செய்யறது. அப்ப அந்த சொல்தான் சஹு என்று சொல்லிட்டு நீங்க ஈக்குற. ஓகே, அதை நான் ஒரு டைப் பண்ணி காட்டுறேன். இப்படி வரும் சஜதா சஹு என்ற, சஹு என்பது இப்படித்தான் வரும், சஹ்வு. ஓகே, அப்ப இதை ஞாபகம் வச்சு கொண்டாலும் உங்களுக்கு இந்த சொல்ற பொருளை ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சாஹூன். ஓகே, சாஹூன், சாஹூன் என்ற கருத்து என்னப்ப, மறந்தவர்களாக என்ற மறந்திருப்போர் என்ற கருத்துல வரும். பாருங்க, அல்லதீனஹும், அல்லதீனஹும் என்றா அவர்கள் எத்தகையோர் என்றால் அன் சலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகைகளை விட்டும் அல்லது தங்களுடைய தொழுகைகளை விட்டும் சாஹூன், பராமுகமாக அல்லது மறந்தவர்களாக இருப்பவர்கள், அலட்சியமாக இருப்பவர்கள், பொடுபோக்காக இருப்பவர்கள், கவனமற்றிருப்பவர்கள் என்று எங்களுக்கு சொல்லலாம். அப்ப பாருங்க, இந்த 4வது வசனம் என்ன சொல்லுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்கள் தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, இப்ப நாங்க 5 வசனம் பார்த்தோம். திருப்ப பார்ப்போமே. அரஐத அல்லதி யுகதிபு பித்தீன், நபியே, தீர்ப்பு வழங்கப்படுகின்ற நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீர் கவனித்து பார்த்தீரா? ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டுகின்றான் அல்லது அனாதைகளை விரட்டுபவன் அவன்தான். வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்ட மாட்டான், சரி, பிறரை தூண்ட மாட்டான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஓகே, தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்த வசனம் பாருங்க, இன்னொரு பண்பு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லதீனஹும் யுராஊன், அல்லதீனஹும் என்ன சொல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அல்லதீனஹும், அவர்கள் எத்தகையோர் என்றால் யுராஊன், யுராஊன் என்றால் காண்பிப்பார்கள், காண்பிக்க செய்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள் என்ற கருத்துல தான் வரும். உங்களுக்கு தெரியுமேக்கும் இந்த சொல், இந்த ரியா, ரியா என்ற சொல்லுங்க பாருங்க. இந்த ரியா என்ற சொல்ல உங்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும், ரியா. ஓகே, ரியா என்ற கருத்து முகஸ்துதி என்று சொல்ற இல்லையா? இது இஸ்லாம் பாடத்துல MCQக்கு வாரதுகளை. ஓகே, அப்ப ரியா என்ற கருத்து முகஸ்துதி. முகஸ்துதி என்றா என்ன? அல்லாவுக்காக
செய்கிறதோட அல்லாவுக்காகவும் செய்கிற, அதே நேரம் மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், சரியா என்பதற்காகவும் செய்கிற. ரைட்? அப்ப அந்த தூய எண்ணம் இல்லை, இஹ்லாஸ் இல்லை. இஹ்லாஸ் என்றால் அல்லாவுக்காக மட்டும் செய்கிற, அதான் இஹ்லாஸ், தூய எண்ணம் என்று நாங்கள் சொல்றோம். அல்லாவுக்காகவும் செய்கிற, அதே நேரம் மற்றவர்களுக்காகவும் செய்கிற என்றால் அதுக்கு நாங்கள் சொல்றது என்ன? முகஸ்துதி, ரியா என்று சொல்ற. சரியா? அப்ப அல்லதீனஹும் யுராவுன். இப்ப தொழுகையாளிகள் இப்ப தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்றான். எனவே தொழுகையாளிகள், அந்த கேடு உண்டாகக்கூடிய தொழுகையாளிகள் யாருன்னு சொன்னால் அவர்கள் தங்கள் தொழுகைகளை விட்டு மறந்தவர்களாக இருப்பார்கள். அல்லதீனஹும் யுராவுன், அவர்கள் தொழுதாலும் பிறருக்கு அல்லது மக்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள், மற்றவர்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். இது 6ஆம் வசனம். சரி, அப்ப திரும்ப பாருங்க. ஃபவைலுல் முஸல்லீன், கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்கள் தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லதீனஹும் யுராவுன், அவர்கள் தொழுதாலும். இது இந்த பிரக்கெட் லீக்கிறத நீங்க விட்டு பார்த்தா அவளுக்கு விளங்காது. சரியா? அது கொஞ்சம் அந்த பிரக்கெட்ல தந்திக்கிறது, அந்த வசனத்தை நீங்க சரியான முறையில விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரக்கெட்டில் உள்ள விஷயங்கள் இருக்குது. அப்ப அவர்கள் தொழுத போதிலும், ஒருவேளை தொழுதாலும் மக்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள் என்ற கருத்துல வரும். கடைசி வசனம் பாருங்க. வயம் நவுனல் மாவும், உங்களுக்கு தெரியும் மேலும். ஏன்னா எம் நவுன என்ற தடுத்துக் கொள்கிறார்கள். எம் நவுன எதை தடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் அல் மாவுன் என்ற கருத்து என்ன? அற்பமான பொருள். சரியா? அற்பமான பொருள். ஓகே, அற்ப பொருள் என்றா என்ன? அற்ப பொருள் என்றா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறோம் இல்லையா, கொஞ்சம் பென்சிலை தாங்க, கொஞ்சம் ரேசரை தாங்க, கொஞ்சம் ரூலரை தாங்க, அல்லது பக்கத்து வீட்டில் போய்த்து நாங்கள் கேட்போம், கொஞ்சம் கோடாரியை தாரீங்களா, கொஞ்சம் மண்வெட்டியை தாருங்களா, உங்கள்கிட்ட ஊசு இருக்குதா, ஊசை கொஞ்சம் தாங்களே என்று நாங்கள் கேட்குறோம் இல்லையா. சும்மா நாங்கள் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பயன்படுத்தி விட்டு கொடுக்கிற பொருட்கள் அற்பமான பொருள் என்றது மாவும். அதான் இங்கே ஊசி என்று சொல்லிக்கிறோம். இங்கே 2 விஷயம் இருக்குது. ஓகே, 2 விஷயம் என்னென்றா, ஒன்று அற்பமான பொருளை கேட்டால் நாங்கள் கொடுக்க தான் வேண்டும். அதே நேரம் கொடுத்து மாட்டிக்கொண்டவங்க தாராளமாக இருக்கிறாங்க, கொடுத்தா திரும்ப கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் என்னதான் க்ளோஸாக பழகினாலும் நாங்கள் கொடுக்கறது உண்டு, ஆனால் ரிட்டர்ன் வாரது இல்லை. இப்போ பக்கத்து வீட்டில் நாங்கள் கோடாரியோ அல்லது மண்வெட்டியோ அல்லது அளவாங்கோ அல்லது வீல்பரோவோ அல்லது ஏதோ சம்திங், சரி, அல்லது கிச்சனில் உள்ள என்ன பாத்திரங்களோ எடுத்துட்டு போவாங்க, ஆனால் திரும்ப வராது. திரும்ப போய்த்து கேட்டால் உண்டோ அதை உடஞ்சன்னு சொல்லுவாங்க, அல்லது காணா போய்த்துன்னு சொல்லுவாங்க, அல்லது திரும்ப கேட்டு போனால் அவங்களோட முகம் சரியில்லை, கேட்டு வந்த என்ற ஒரு எண்ணம். இனி எடுக்கிறவங்களும் என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்போ பாதிக்கப்பட்டவங்க சில நேரம் என்ன செய்ய மாட்டாங்க, இதுகளை கொடுக்க மாட்டாங்க. அது சப்ஜெக்ட் வேற. இது அப்படி அல்ல, இது இயல்பாகவே கொடுக்காதவர்கள். ஓகே, இயல்பாகவே கொடுக்காதவர்கள். வயம் நவுனல் மாவும். அப்ப அற்பமான பொருட்களையும் தடுத்துக் கொள்கிறார்கள், வழங்காது, இரவல் கொடுக்காது என்றா இப்ப பிரகட்ல இருக்கிற இரவல் கொடுக்காது. இப்ப இந்த சொல் இல்லாம நீங்க பாருங்களேன், இந்த சொல் இல்லாட்டி ரைட், அற்ப பொருளையும் தடுத்துக் கொள்கிறார்கள் என்று அவளுக்கு அது வழங்காது, சரியான முறையில விளங்கி கொள்ள கஷ்டம். அப்ப இரவல் கொடுக்காது என்று வரக்கொள்ளதான் விளங்குது. ஜஸ்ட் ஒரு தேவைக்காக, ஒரு குறிப்பிட்ட சின்ன நேரம் ஒன்று பயன்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்துட்டு எடுக்கிறது. ரைட். அப்ப அந்த பிரக்கெட் இருக்கின்ற விடயங்களையும் சேர்த்துதான் நாங்க பார்த்தா இதில் நல்ல. ஓகே, அப்ப வயம் நவுனண்டா தடுத்து கொள்கிறார்கள், அல் மாவுனண்டா அற்ப பொருள். ஓகே, சரி. அப்ப நாங்க சொற்களுக்கான பொருள் எல்லாம் பார்த்தோம். ரைட். அப்ப நான் உங்களுக்கு சில சொற்களுக்கான பொருளை லேசாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு பரிச்சயமான வேறு சில சொற்களை சொல்லி தந்திக்கிறேன். உதாரணமாக சாஹூன்,
சஜதா சஹ்வு, ரைட். யுராவுன் ரியா முஹஸ்துதி, ரைட். சலாத்திஹிம் ஹய்ய அலா ஸலாஹ், ரைட். ஓகே. முசல்லீன், அப்போ அதிலிருந்து வர சொற்கள் தான் அது, ரைட். அப்போ அதை கொஞ்சம் அடுத்த மிஸ்கீன் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். மிஸ்கீன் சகாத் பெற தகுதியான 8 கூட்டத்தார்கள் மிஸ்கீன் என்பது ஒரு ஆள், ரைட். அப்போ அந்த சொற்களை வச்சு நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ள பாருங்க. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. மாலிகண்டா அதிபதி. அப்போ அதை வச்சு தீனண்டா என்னன்னு சொல்லி தந்திக்கிறேன். அப்போ நீங்கள் சொற்களுக்கான பொருள் எல்லாம் கட்டாயமாக பாடமாக்கி கொள்ளணும். ஓகே. இப்போ நாங்கள் கடைசியாக ஒரு முறை பார்ப்போம், ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்ப செய்கின்றேன். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், ரைட். நியாய தீர்ப்பு நாளை அல்லது கூலி வழங்கப்படுகின்ற நாளை பொய்யாக்குகின்றவனை நீர் பார்த்தீரா, பொய்ப்பிக்கின்றவனை நீர் பார்த்தீரா. ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளை விரட்டுபவன் அவன்தான். வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்ட மாட்டான், பிறரை தூண்ட மாட்டான். அவன் உணவளிப்பதும் இல்லை, ஏழைகளுக்கு அவன் உணவளிக்காததுடன் உணவளிக்கும்படி பிறரை தூண்ட மாட்டான். ஃபவைலுல் முஸல்லீன், கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகைகளை விட்டு மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லதீனஹும் யுராவுன், மேலும் அவர்கள் தொழுதாலும் மக்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருளையும் தடுத்து கொள்கிறார்கள், அதாவது அற்ப பொருளையும் இரவல் வழங்காது தடுத்து கொள்கிறார்கள். சரி, இப்போ நாங்கள் பார்த்த இந்த மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குதா? சொல்லுங்க பார்க்க. நாங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குதா? இப்போ கேளுங்க, டவுட் இருக்குதா? இல்லைதான். முகஸ்துதி என்ன நான் சொன்னேம்மா, முகஸ்துதி என்ன அடுத்தவங்களுக்காக நாங்கள் செய்கிற, மற்றவங்களுக்காக, அல்லாவுக்காக என்று இல்லாமல் மற்றவங்க பாராட்டணும் என்றதுக்காக செய்கிறது. இப்போ நான் உதாரணமாக நல்லா குர்ஆன் ஓதுறேன். ஏன் ஓதுற? என்ன நல்ல ஒரு காரி என்று சொல்லணும் என்பதற்காக ஓதுறேன், ரைட். அப்படி மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறதா முகஸ்துதி. ஓகே, ரைட். வேற என்ன டவுட்? ஓகே, ரைட். சரி, இப்போ அதானா இல்லை, ரைட். ஓகே, அருளப்பட்ட காலப்பிரிவை பார்ப்போம். அருளப்பட்ட காலப்பிரிவு இந்த சூறாவை பொறுத்த மட்டும் 3 விதமான கருத்துகள் இருக்குது. சில பேர் சொல்றாங்க இந்த சூறா முழுமையாக மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்வார்கள். சரியா? ரைட். ஓகே, ஓகே, அதான் முடியட்டுமா?
ரைட். பாருங்க, அப்ப அருளப்பட்ட காலப்பிரிவு என்று வரக்கொள்ள 3 விதமான கருத்துகள் இருக்குது. இதில் 3வது கருத்தை தான் நாங்கள் பொருத்தமான கருத்தாக எடுப்போம். அதில் ஒன்று, இந்த சூரா முழுமையாக மக்கால தான் அருளப்பட்டது, ஒரு மக்கி சூறாவாக அடையாளப்படுத்துகிறாங்க. சரியா? இன்னொரு கருத்து இல்லை, இது ஒரு மதனி சூரா, அதாவது மதீனா என்பது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் சென்ற பிறகு இறங்கிய ஒரு சூரா என்ற ஒரு கருத்து ஒன்று மீக்குது. சரியா? அந்த கருத்தின்படி இந்த சூரா ஒரு மதனி சூரா என்ற ஒரு கருத்து ஒன்று மீக்குது. 3வது கருத்து என்னன்னு சொன்னா, ஆரம்ப 3 வசனங்களும் மக்காவிற்குரியது. அப்படி என்றால் ஆரம்ப 3 வசனங்களும் மக்கி வசனங்கள், பின்னைய 4 வசனங்களும் மதனி வசனங்கள் என்ற ஒரு கருத்து ஒன்று மீக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப 3 வசனங்கள் என்ன? அரஐத அல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுப்பு அலா துஆமில் மிஸ்கீன். இப்போ அவளுக்கு கருத்து தெரியும். சரியா? தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றவன் அவன் அனாதைகளை என்ன செய்கின்றான்? ஈவிரக்கமின்றி விரட்டுகின்றான், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான். அப்ப இந்த 3 வசனங்களும் மக்காவுக்குரியது, மக்கா காலப்பிரிவுக்குரியது, அதாவது மக்கி வசனங்கள். அடுத்த 4 வசனங்களும் மதனி வசனங்கள், ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஏண்டா இந்த கருத்து தான் கொஞ்சம் பொருத்தமான கருத்தா இருக்குது. ஏண்டா இந்த ஆரம்ப 3 வசனங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா காலத்துல வச்சு மறுமை பற்றிய நம்பிக்கை அதிகமாக வலியுறுத்தி சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், தௌஹீத், ரிசாலத், மஆத். தௌஹீத் என்ற ஏகத்துவம், ரிசாலத் என்ற தூதுத்துவம், மஆத் என்ற மறுமை. அப்ப மறுமையை பற்றி அதிகமாக பேசினாங்க ரசூலுல்லாஹ். இப்போ மறுமையை பொய்ப்பிச்சாங்க. அந்த குறைஷ் காபிர்கள் என்ன செஞ்சாங்க? மறுமை அதை பரிகசிக்க செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ளல. சரியா? அப்ப அத்தகையவர்களுடைய பண்புகளை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதை விட நீங்க பாருங்க, முக்கியமா ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மக்கா காலத்துல தொழக்கூடியவங்க பயந்து அதாவது பதுங்கித்தான் தொழுதாங்க. ஏண்டா உங்களுக்கு தெரியும், குறைஷ் காபிர்கள் அந்த முஸ்லீம்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை சித்திரவதை செஞ்சாங்க. எனவே வெளிப்படையாக அவங்களுக்கு சன்மார்க்க கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் முறையாக கிடைக்கல. அப்படித்தானே? ரைட். அதனால அவங்க தங்களுடைய கடமைகளை அல்லது கிரியைகளை தொழக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. அந்த தொழுகைகளை எல்லாம் மறைமுகமாகத்தான் செஞ்சு வந்தாங்க. ஆனா மதீனாக்கு போன பிறகு இஸ்லாம் செல்வாக்கு பெருகுது, ரசூலுல்லாஹ்வை தலைவராக ஏற்றுக்கொள்றாங்க. எனவே அங்க ஒரு சமூகம் ஒன்று உருவாகுது. அந்த சமூகத்தின் தலைவராக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சில பேர் தங்களை முஸ்லிம்களாக காட்டி கொண்டாங்க. விளங்கினா? அவங்க உண்மையான முஸ்லிம்கள் அல்ல, முனாஃபிக்குகள் என்று சொல்றோம். அவங்களுக்கு தெரியும், நயவஞ்சகர்கள். இப்படிப்பட்டவங்க தொழுதாங்க தான். ஆனா தொழுகையில கவனம் இல்லாம இருந்தாங்க, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதாங்க. எனவே அந்த 3வது கருத்து தான் பொருத்தமான கருத்து. என்ன? ஆரம்ப 3 வசனங்களும் மக்கி வசனங்கள், அடுத்த 4 வசனங்களும் மதனி வசனங்கள் என்பது தான் பொருத்தமான கருத்து. ஓகே, அருளப்பட்ட காலப்பிரிவு. இந்த சூறாவுடைய மைய கருத்தண்டா பிரதான கருத்து. ஓகே, பிரதானமாக இந்த சூறா என்ன சொல்லுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மைய கருத்துகள் இருக்குது. ஆரம்ப 3 வசனங்களையும் வைத்து ஒரு மைய கருத்தும், அடுத்த 4 வசனங்களையும் வைத்து இன்னொரு மைய கருத்தும் இருக்குது. முதலாவது மைய கருத்து என்னென்றா, நம்பிக்கையையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தல். முதலாவது மைய கருத்து. நீங்க பாருங்க, நம்பிக்கை என்ன? இப்ப மறுமை நாளை நம்புறது, மறுமை நாளை பொய்ப்பிக்காம மறுமை நாளை ஏற்றுக்கொள்றது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அவனுக்கிட்ட கட்டாயம் சமூகத்தோடு இணைகின்ற பண்பு வரணும். அதாவது சமூகத்தில் அனாதைகள் இருப்பார்கள், சமூகத்தில் ஏழைகள் இருப்பார்கள். அனாதைகளை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஏழைகளை கவனிக்க வேண்டும், அவர்களுடைய பசியை போக்க வேண்டும். குறிப்பாக ஏழைகளுக்கு பல தேவைகள் இருந்தாலும் நாளாந்தம் உள்ள தேவை, அடிப்படை தேவைன்னா பசி, உணவு தேவை. அந்த பசியை போக்க வேண்டும். அப்ப இந்த மறுமை வாழ்வையும் அதே போன்று சமூக வாழ்வையும் இணைக்கின்ற ஒன்றாக ஆரம்ப 3 வசனங்களும் காணப்படுகின்றது.
அப்ப மைய கருத்து என்ன? அப்ப நம்பிக்கையையும் அதே போல ஈமான், நம்பிக்கைன்னா ஈமான், அப்ப நம்பிக்கையையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்துறது. இரண்டாவது மைய கருத்தை நீங்க பாருங்க, வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்துறது. நீங்க பாருங்க அந்த வசனங்களை, வணக்க வழிபாடு என்ன? ஃபவைலுல் லில் முஸல்லின், சலாத், சலாத் என்பது தொழுகை. அப்ப தொழுகை என்பது ஒரு இபாதத், வணக்கம். ஓகே, அப்ப இப்ப இந்த இந்த ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு அவனுடைய 2 பண்புகளை அல்லாஹு தாலா சொல்றார். ஒன்று, அவன் தங்களுடைய தொழுகைகளை விட்டும் அவர்கள் மறந்தவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு காண்பிக்க தொழுவார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, வயம்னஊனல் மஊன், அட்டமான பொருளை பிறருக்கு வழங்காது தடுத்துக் கொள்கின்றார்கள். பின்ன 2 விஷயம். ஒன்று, இப்ப தொழணும், தொழுவது என்பது ஒரு இபாதத், வணக்கம், வணக்க வழிபாடு. வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒருவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னா, தான் ஒரு செல்வந்தராக இருக்கணும் என்றது இல்லை. இந்த இடத்துல தன்னிடம் இருக்கின்ற சிறிய பொருளாக இருந்தாலும், தன்னால சிறிய உதவியைத்தான் செய்ய முடியுமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த உதவியை செய்ய வேண்டும். இப்ப தொழக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யாதிருந்தால், தன்னால முடியுமான உதவிகளை கூட மற்றவர்களுக்கு செய்யாதிருந்தால் அவர் உண்மையான தொழுகையாளியாக இருக்க முடியாது என்பதை தான் அல்லாஹு தாலா என்ன சொல்ல வாரான். அப்ப இந்த 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 வசனங்கள் சரியா? இது ஃபவைலுல் லில் முஸல்லின் இதிலிருந்து சரியா? ஃபவைலுல் லில் முஸல்லின் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யராஊன், இந்த 3 வசனங்களும் தொழுகையை பேசுது. என்னத்தை பேசுது? தொழுகை. சரியா? தொழுகையை பேசுது. அடுத்த 4ஆம் வசனம், இந்த கடைசி வசனம் இருக்குது இல்லையா, வயம்னஊனல் மஊன், அது என்ன? சமூக வாழ்வை பேசுது. சமூக வாழ்வண்டா என்ன? சமூகத்தோடு இணைந்து நடக்கிறது, சமூகத்தில் உள்ள அந்த மக்களுடைய தேவைகளை தன்னால் முடிந்த அளவில் நிறைவேற்றி வைப்பது. எனவே வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் இணைக்கின்ற ஒன்றாக இந்த வசனங்கள் காணப்படுகின்றன. அப்ப இந்த சூறாவை பொறுத்த மட்டில் 2 பிரதான மைய கருத்து. ஒன்று, மறுமை நம்பிக்கையையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்துறது. அதுல பாருங்க, நீங்க நான் மேல சொன்ன மாதிரி மறுமையை நம்பக்கூடிய ஒருத்தன் கட்டாயமாக அனாதைகளோடு ஏழைகளோடு இரக்கமாக நடப்பான். சரியா? அப்ப அனாதைகளோடு ஏழைகளோடு இரக்கமாக நடக்காதவன், ரைட், அவன்ட மறுமை நம்பிக்கை என்பது போத, ரைட், எந்த அளவு இரக்கம் இல்லையோ அந்த அளவுக்கு அவன் மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்கும். அப்ப நம்பிக்கையையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்துறது ஒன்று. 2வது என்ன? வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்துறது 2வது. சரி, அப்ப 2 மைய கருத்துக்களை கொண்டதாக இந்த சூறா காணப்படுகின்றது. சரியா? அப்ப நாங்க பார்த்தோம், அருளப்பட்ட காலப்பிரிவை பார்த்தோம், அதே போல மைய கருத்தையும் பார்த்தோம். சரியா? ரைட். பின்னணியை பார்க்குற நேரம் நாங்கள் இதில் இருக்கிற பின்னணியை நீங்கள் பார்த்து கொண்டா போதுமா? ரைட். வரேன். ரைட், ஓகே. அப்போ அருளப்பட்ட பின்னணி நான் ஏற்கனவே சொன்னது போன்று, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்றாங்க. சென்ற பிறகு அங்கே
இஸ்லாத்துக்கு என்று ஒரு தனி இடம் ஒன்று கிடைக்குது. இஸ்லாத்தை அதிகமான மதீனத்து மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மதீனா வாசிகள் வந்து ரசூலுல்லாவை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்றாங்க. எனவே மக்கா சூழலை போல எல்லாம் மதீனா சூழல் அங்கே வந்து இஸ்லாம் செல்வாக்கு பெற்றது. இதனால சில பேருக்கு நடிக்க வேண்டி வந்துச்சு. அதை நான் சொன்ன அந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவங்க என்ன செஞ்சாங்கண்டா சில சமய அனுஷ்டானங்கள்ண்டா தொழுவுறமாய் நடிக்கிற வழங்கினா அவங்க அதை ஒரு மார்க்கமாக பார்க்கல, வெறும் சமயமாக பார்த்தாங்க. இப்ப சில சமய அனுஷ்டானங்களை வெளிக்காட்டி சமூகத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய பணிகளை புறக்கணித்து சுயநலமிகளாக வாழ முற்பட்டாங்க. சரியா? ரைட். அப்ப தொழுவுறாங்க. ஏன் தொழுவுறாங்க? மற்றவங்க தங்களை பார்க்கணும், நான் ஒரு தொழுகையாளி என்று சொன்னா போதும். ஆனா உண்மையில தொழணும் என்ற ஆசை இல்லை, தொழணும் என்ற தேவை உண்டு இல்லை. தொழுகையில அலட்சியம், தொழுகையில பொடுபோக்கு, தொழுகையில மறதி. சரியா? ஆனா தொழுவுறாங்க. ஏன் தொழுவுறாங்க? ஏற்கனவே சொன்னது போல மக்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த சில சமய அனுஷ்டானங்களை வெளிப்படுத்தி சமூகத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த பணியை புறக்கணிச்சு சுயநலமிகளாக இருக்க முற்பட்டாங்க. அப்ப அல்லாஹு தாலா இது ஒரு நயவஞ்சக பண்பு என்பதை சுட்டி காட்டியதோடு மட்டுமல்லாம மறுமை நம்பிக்கையோடு பிணைக்கப்பட்டுள்ள ஒரு முஸ்லீம் சமூகத்துடைய அர்த்தமான தேவைகளையும் பங்கு கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்ற பின்னணியில தான் இந்த சூரா அருளப்பட்டது. சரியா? ரைட். அப்ப இதுதான் அருளப்பட்ட பின்னணி. அடுத்து நாங்க பார்ப்போம் இலக்கிய நயம். நீங்க ஸ்கூல்லையும் டீச்சர் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்கன்னா இலக்கிய நயம் இப்படித்தான் எழுதணும் என்ற வழிகாட்டல்கள் உங்களுக்கு ஸ்கூல்ல கிடைச்சிருக்கும். நானும் அந்த சூரத்துல் ஃபீலை படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு இலக்கிய நயம் சொல்லித்தர இல்லை. பொதுவாக எல்லா சூறாக்களுக்கும் எழுத முடியுமான இலக்கிய நயம் 2 இருக்குது, குறிப்பாக 2. ரைட். என்னென்றா உண்டு மனநமிட இலகுவான சூறா, அதையும் பொதுவாக இலக்கிய நயமாக எழுதுறாங்க. சரியா? அதுக்கும் புள்ளிகள் கிடைக்குது. மனநமிட இலகுவான சூறா அல்லது மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட சிறிய சூறா அல்லது மனநமிட இலகுவான சிறிய வசனங்களை கொண்ட சூறா என்றது ஒரு பாயிண்ட். அது எல்லா சூறாக்களுக்கும் நீங்க பொதுவாக எழுதலாம். 2வது சொற்சுருக்கம் ஆழமான கருத்து, அதையும் ஒரு இலக்கிய நயமாக நீங்கள் எழுதலாம். சொற்கள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் சொற்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் இந்த வசனங்களுக்கான விளக்கம் ஆழமானதாக காணப்படும். அதுதான் அந்த சொற்சுருக்கம் ஆழமான கருத்து என்பது கருத்து இதுதான். இப்ப இதுல 4 சொல் தானே இருக்குது. 4 சொல்லாக இருந்தாலும் இதற்கு விளக்கம் எழுதுகின்ற போது நீண்ட பக்கங்கள் தேவைப்படும். அதிகமான பக்கங்கள்ல எழுதலாம். ரைட். அப்ப அதையும் நீங்க எல்லா சூறாக்களுக்கும் பொதுவாக நீங்க எழுத இயலும். ரைட். அதுவும் இல்லாம நீங்க பாருங்க ஏனைய இலக்கிய நயங்களும் இருக்குது. சரியா? இப்ப ஏனைய இலக்கிய நயங்கள்ல வந்து சிலது உங்களுக்கு விளங்க கஷ்டமாக இருந்தா எதை நீங்க விளங்கிக் கொள்ள இயலுமாக இருக்குதோ அதை நீங்க பார்த்து கொண்டா போதும். குறிப்பாக குறைந்தபட்சம் 4 இலக்கிய நயம் எழுதியலுமாக இருந்தால் போதும். சரியா? 4 இலக்கிய நயம் எழுதியலுமாக இருந்தால் போதும். அதிகமாக தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க அதிகமாக எழுதியலுமாக இருந்தா அதோட விருப்பம். எப்படியுமே உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிக்குது. உங்களோட செகண்ட் டைம், தேர்ட் டைம், 11ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், அப்புறம் ஃபைனல் எக்ஸாம், ஓ லெவல் எக்ஸாம், அது வரைக்கும் உள்ள எல்லா வினா பத்திரங்கள்லையும் என்ன சூறா வந்தாலும் கட்டாயமாக உங்களுக்கு இலக்கிய நயம் கேட்காம அந்த பேப்பர்ல இருக்காது. விளங்கினா கேட்காம இருக்காது. நிச்சயமாக இலக்கிய நயம் மாறும். எனவே அந்த புள்ளி திட்டத்தின் அடிப்படையில கட்டாயமாக நீங்கள் வந்து 4 இலக்கிய நயம் குறைந்தபட்சம் நீங்க எழுதணும். மேலதிகமாக நீங்க எத்தனை இலக்கிய நயம் வேணுமென்றாலும் எழுதலாம். அப்ப நீங்க பாருங்க, முதலாவது பாயிண்ட் என்னன்னா ஃபவைலுன் லில் முஸல்லீன். இப்ப நாங்களும் இன்றைக்குதான் பொருள் தெரியும் என்று இதை ஓதுறவங்க திடீரென்று நான் ஃபவைலுன் லில் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொன்ன உடனே அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து போவாங்க இல்லையா? ரைட். அது தொழக்கூடியவங்களுக்கு கேடுதான் என்ற அந்த வசனம் வந்து உண்மையான தொழுகையாளிகளை கூட ஒரு கணம் நிறுத்தி தங்களை சுய விசாரணைக்குட்படுத்துகின்ற ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகின்றது. நான் எப்படி தொழுகிறேன், ஏன தொழுகிற நான் எப்படி இருக்கின்றேன்,
நான் தொழுகையில பொடுப்போக்காக அலட்சியமாக கவனமற்றிருக்கிறேனா, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் தொழுகின்றேனா, அல்லது நான் அல்லாவுக்காகத்தான் தொழுகின்றேனா, தொழுகை வந்து மற்ற காரியங்கள் என்னுடைய தொழுகைகளுக்கு தடையாக இருக்கின்றதா என்று தன்னைத்தான் சுய விசாரணைக்குட்படுத்தக்கூடிய ஒரு வலிமையான சொல்லாட்சி தான் இந்த ஃபவைலுல் முஸல்லீன். அதுகளுக்கு இலக்கிய நயமாகவே எழுதலாம், இலக்கிய நயமாக எழுதலாம். சரியா? ஓகே, அடுத்த பாருங்க. ரெண்டாவது என்னண்டா, இந்த என்ன சூறாவாக இருந்தாலும், சூறாவாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அல்லது கவிதையாக இருக்கலாம், துவாவாக இருக்கலாம், ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்தா அதை நீங்க இலக்கியமா எழுதுங்க. ஒரே சொல் திரும்ப திரும்ப வாருது. உதாரணமாக அரஐத்தல்லதி ஃபதாலிக்கல்லதி, அல்லதி அல்லதி என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. அல்லதீனஹும் அல்லதீனஹும் என்று 2 முறை வந்திருக்குது. எனவே நீங்க சொல்லலாம் ஒரு சொல் அல்லது பின்வரும் சொல் அல்லது சொற்றொடர். இப்ப அல்லது என்பது ஒரு சொல், அல்லதீனஹும் என்பது சொற்றொடர். அப்ப ஒரு சொல் அல்லது சொற்றொடர் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பது ஓசை நேரத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? அல்லதி அல்லதீனஹும். இப்ப சூரத்துன் நாஸ் தகுல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் அன்னாஸ் அன்னாஸ் அன்னாஸ், ரிப்பீட்டேஷன் வருது இல்லையா, திரும்ப திரும்ப வருது இல்லையா. சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத், அஹத் என்ற சொல்ல ஆரம்பிச்சுக்குது. அதே போல அஹத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அங்கேயும் அஹத் என்ற சொல் 2 முறை வருது. ரைட்? அப்ப அந்த 2 முறை வந்தா அதுகளுக்கு இலக்கியமாக எழுதலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரே சொல் அல்லது ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப வருமாக இருந்தால் அதுகளுக்கு இலக்கிய நயமாக எழுதலாம். எப்படி இலக்கிய நயமாக எழுதுறது? அந்த சொல் அல்லது சொற்றொடர் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பது ஓசை நேரத்திற்கு அழகு சேர்க்கின்றது. அது சூறாவாக இருந்தால் சூறாவின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது. ஹதீஸாக இருந்தால் ஹதீஸின் ஓசை நேரத்திற்கு அழகு சேர்க்கின்றது. துஆவாக இருந்தால் துஆவின் ஓசை நேரத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். அப்ப அது ஒரு பாயிண்ட். சரியா? அடுத்த பாருங்க, அவளை பார்த்தாலும் விளங்கும். நான் லேசானது சொல்லிட்டு போறேன். ரைட்? யதுஉ யஹுது, யதுஉ யஹுது ஒரே மாதிரி தானே? சரியா? யதுஉ. ரைட்? இப்ப இந்த யதுஉ என்ற சொல், ரைட், நான் தனி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. யதுஉ, அதே போல யஹுது, இந்த 2 சொல்லையும் பாருங்க. ரைட்? யஹுது எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ரைட்? அதே போல அதுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஹரக்கத்துகளை பாருங்க. ஹரக்கத்தண்டா என்ன? ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மத்து. முதலாவது ய, இங்களையும் ய. அப்புறம் தால் எழுத்து வித்தியாசம், ஆனா லம்மத் இருக்குது. இங்க ஹா எழுத்து வித்தியாசம், ஆனா லம்மத் இருக்குது. அப்ப யது யஹு. அப்புறம் ஐனுக்கு சத்து வந்து லம்மத் இருக்குது. இங்க லாதுக்கு சத்து வந்து லம்மத் இருக்குது. இப்ப ஹரக்கத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்ப யதுஉ யஹுது, யதுஉ யஹுது. அப்ப அது வந்து ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் என்று சொல்றோம். நாங்க சொல்றேன்னா ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். அப்போ என்ன சூறாவாக இருந்தாலும் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை சூறாவின் ஓசை இனத்துக்கு அழகு சேர்க்கின்றது. சூறாவும் சரி, ஹதீஸும் சரி, சந்தர்ப்பதாவும் சரி, ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்பட்டால் அதையும் எங்களுக்கு இலக்கிய நயமாக எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்பட்டால் அதை எங்களுக்கு எப்படி எழுதலாம்? ஒரு இலக்கிய நயமாக எழுத இயலும். ரைட்? இப்போ உதாரணமாக ஃபலக்கு, ஹசது, ஹலக்கு, வகபு உதாரணமா சொல்றேன். இங்க பாருங்க, சாஹூன் மாஊன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சாஹூன் அண்டிக்குது, இங்கன்னா அலிஃப்லாமோட மாஊன் அண்டிக்குது. இந்த அலிஃப்லாம் அது சின்ன ஒரு வித்தியாசம் தானே. அல் அல் மாஊன், இங்கன்னா சாஹூன். அல் அப்படி ஒன்றும் இல்லை, சாஹூன். இருந்தாலும் அதையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக எழுதலாம். அல்லது சின்ன வித்தியாசம் இருப்பதாக இருந்தால், இது வந்து எந்த வித்தியாசமும் இல்லை, யதுஉ யஹுது, சின்ன வித்தியாசம் இருப்பதாக இருந்தால் நீங்க அப்படி ஃபீல் பண்ணினா ஒத்திசைவான சொற்கள் காணப்படுகின்றன என்று எழுதவும் மேலும், ஒத்திசைவான என்று எழுதவும் மேலும். சரியா? அப்ப இது ஒரு பாயிண்ட். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ரைட்? எஸ், ஓகே. கொமனா எல்லா சூறாக்களுக்கும் எழுதலுமான்னு கேட்டால் எழுதலாம். ஆனா எல்லா சூறாக்களையும் பொதுவா இருக்கணும்.
இப்போ நான் கொமனா எழுதியலுமான 2 பாயிண்ட சொன்னேன். ஒன்று மனநமிட இலகுவான சூறா, அடுத்த சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள சூறான்னு கொமனா சொன்னேன். இது நீங்க இருக்கிறதா என்னதை பார்க்கணும். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் அல்லது ஒத்திசைவான சொற்கள், அதை போன்று ஒரே சொல் மீண்டும் மீண்டும் மாறுது இருக்குதா என்பதை பார்த்து நீங்கள் இதெல்லாம் சரி எல்லா சூறாக்களுக்கும் பொருத்தமானதுதான். அடுத்து நீங்க பாருங்க, இப்போ நீங்க கொஞ்சம் பார்க்கணும் எப்படி பித்தீன், ஓகே, யதீம், மிஸ்கீன், முசல்லீன், தீன். இப்போ 2ஆம் வசனத்தில் அப்படி இல்லை, யதீம் அண்டிக்குது, மிஸ்கீன், முசல்லீன் அண்டிக்குது. அப்போ உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா 2ஆம் வசனத்தை தவிர ஏனைய ஆரம்ப 3 வசனங்கள் ரைட், அல்லது 1ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்கள் அனைத்தும் ஒரே ஓசையில முடிவடைகிறத நீங்க சொல்லலாம் பித்தீன். அல்லது நீங்கள் இதெல்லாம் பாருங்க, 2ஆம் வசனம் முடிகிற யதீம் மீம்ல தான் முடியுது, அடுத்த எல்லா வசனங்களும் நூன்ல தான் முடியுது. பித்தீன், மிஸ்கீன், முசல்லீன், சாஹூன், யுராஊன், மாஊன் எல்லாம் நூன்ல தான் முடியுது. அப்போ உங்களுக்கு அழகா எழுதலாம், 2ஆம் வசனத்தை தவிர உள்ள ஏனைய சகல வசனங்களிலும் இறுதி எழுத்து நூன் என்ற ஓசையில் முடிவடைந்திருப்பதானது சூறாவின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ரைட், அதுதான் பாயிண்ட்டுகளா. ரைட், இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டையும் நான் சொன்னேன் பாருங்க. இதுல பாருங்க, பித்தீன், யதீம், மிஸ்கீன், முசல்லீன். அப்ப அந்த இப்படி போறேன், மிஸ்கீன், முசல்லீன், பித்தீன். ஆனா இதுல 5ஆம் வசனம் சாஹூன், யுராஊன், மாஊன், அது ஒரு வித்தியாசமான முறையில முடியுது. என்ன சாஹூன், யுராஊன், மாஊன். அங்கே மேல பித்தீன், யதீம், மிஸ்கீன், முசல்லீன். அப்ப நீங்க எழுதலாம் எப்படி, ஆரம்ப 4 வசனங்களினதும் இறுதி சொற்கள் இறுதி எழுத்துக்கள் ஒரே அமைப்பிலும், அடுத்த 3 வசனங்களினதும் இறுதி சொற்கள் இறுதி எழுத்துக்கள் மற்றுமொரு அமைப்பிலும் வந்திருப்பது குர்ஆனுடைய ரசனைக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். அதை நீங்க எழுதலாமா? ஓகே, ரைட், இவ்வளவுதான். அடுத்த நீங்க வேணுமெண்டா எண்ணி பார்க்கலாம், சொற்களை எண்ணி பார்த்து எழுதோமீன். இப்போ உதாரணமாக அரஐத ஒரு சொல், அல்லதி 2 சொல், யுகத்திபு 3 சொல், பித்தி 4 சொல். அப்ப 4 சொற்கள் இருக்குது. பதாலிக்க 1, அல்லதி 2, யதுஉ 3, யதீம் 4. ஆனா நீங்க அடுத்த வசனத்தை எண்ணி பார்த்தா வலா தனி எடுக்காம வலா யஹுன்னு எடுத்தால் ஒரு சொல்லாக எடுக்கலாம். அலா 2 சொல், தா 3 சொல், மிஸ்கின் 4 சொல், அடுத்த வசனம் 2 சொல். ரைட், இப்போ நீங்க எழுதலாம் ஒரு பாயிண்ட் உண்டு. அப்படி அந்த சொற்கள்கிட்ட எண்ணிக்கை நீங்க எண்ணி பார்த்து சில நேரம் அதுல ஏற்றத்தாழ்வு இருக்குமாக இருந்தா, 1ல் 5க்கும், 1ல் 6க்கும், 1ல் 3க்கும், 1ல் 2 இருக்கும். ஆனா ஏதோ 1ல் 4 இருக்கும், ஏதோ 1ல் சமமா இருக்கும். அப்ப நீங்க அந்த சமமா இருக்கின்ற வசனங்களை மட்டும் அடையாளப்படுத்தி இலக்கணமாக எழுதுறது. இப்போ உதாரணமா இங்க 1ஆம் வசனம் அரஐத, அல்லதி, யுகத்திபு, பித்தீன் 4 சொற்கள் இருக்குது. 2ஆம் வசனம் பதாலிக்க, அல்லதி, யதுஉ, அல்-யதீம் 4 சொற்கள் இருக்குது. எனவே நாங்கள் அடுத்த பகுதி போகணும் என்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு இதையே எழுதி காட்டலாம். ஆரம்ப இரு வசனங்களும் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமையும் சூறாவின் ஓசை நேரத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? அது நான் இந்த பாயிண்ட் அவங்களோட புக்லையும் இருக்குமோ தெரியல, நீங்க இல்லாட்டி நோட் பண்ணி கொள்ளுங்க, சரியா? அது எல்லாத்தையும் எழுத இயலும். ரைட், இவ்வாறாக நீங்க யோசிச்சு என்ன செய்யலாம், இலக்கியம் எழுதலாம். உங்களுக்கு இப்பதானே ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்குது. இப்பதான் நீங்க சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊனை படிச்சிருப்பீங்க, இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்க. காலப்போக்கில் அது அவளுக்கு பழகிடும். இலக்கியம் எழுதுறது கஷ்டமா இருக்காது. உண்மையிலேயே இலக்கியம் எழுதுறது மிச்சமே சேர்ந்தா சூறா எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல தருவாங்க, நீங்க பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. ரைட், அப்ப சூறாவை பார்த்து பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. எக்ஸாமுக்காகத்தான் நான் சொல்றேன், பாடமாக்குறது மட்டுக்கு நல்ல சூறாக்களை. ரைட், ஆனா எக்ஸாம் பேப்பர்ல சூறாவை தருவாங்க. எனவே இலக்கியம் பார்த்து எழுதுறன்றது மிச்சம் கஷ்டமான ஒன்றாக இருக்காது, சரியா? ரைட், விளங்கினா? ஓகே, அடுத்த வாருங்க படிப்பினைகளும் இப்படி இந்த கட்டுரையாக நீங்க படிப்பினை எழுதணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா படிப்பினை நீங்க எக்ஸாம் பேப்பர்ல 2 படிப்பினைகள் தருகன்னு கேட்டால்
குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 4 ஒரு 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 2.5 வரை 3 வரைக்கும் வர மாதிரி ஒரு படிப்பினை எழுதினா மிச்சம் நல்ல. அப்படி எழுத இயலாது, சின்னதாக படிப்பினை தெரியும் ஆனால் அதை விளக்கமாக எழுத தெரியாது அப்படி என்றால் 2 படிப்பினைகளை ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் பெருசாக எழுதுகிற மட்டுக்கு நல்லா 2 படிப்பினைகள் கேட்டால், அல்லது படிப்பினைகளை குறிப்பிடுகன்னு கேட்டால் நீங்கள் 4 படிப்பினைகளையாவது எழுத வேண்டி வரும். ஓகே ரைட். அப்போ நீங்கள் பாருங்க, நான் சும்மா சொல்லிட்டு போகிறேன், அலட்சியமாக இருக்கிறாங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன்னா அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ரைட். அப்போ அதோட பொருள் என்னென்றா, தொழுதாலும் தொழாவிட்டாலும் அவங்களோட பார்வையில் 2 ஒன்று தான். தொழுதாலும் தொழல்லாட்டியும் 2 ஒன்று தான். சில நேரம் தொழுவாங்க, ஆனாலும் தொழுகை நேரத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போவாங்க. தொழுகிற நேரம் முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஈக்குவல்ல. இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வக்தும் முடிவடைகின்ற நேரம் உண்டிக்குது இல்லையா? ரைட். பெரும்பாலும் அடுத்த வக்துக்கு அதான் சொல்வதை கிட்டவாக கொள்ளதான் என்ன செய்கிறது, அவசரமாக போய்த்து தொழுவார்கள். ரைட். வேண்டா வெறுப்போடு தொழுவார்கள். ரைட். தொழக்கொள்ள கவனம் இல்லாமல் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு தொழுவார்கள். தங்களுடைய நகங்களை பார்க்குற, அந்த இடத்துல கையில் உள்ள மருதோண்டியை பார்க்குற, விளங்கினா கையில் உள்ள நகையை பார்க்குற. ரைட். அல்லது ஏதோ ஒன்று சுவரில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் அதை பார்த்து கொண்டிருக்கிற, அல்லது பள்ளி ஒன்று வண்ணாத்து பூச்சொன்னு வந்துட்டு போகும், அதை பார்த்து கொண்டிருக்கிற. இப்படி அந்த தொழுகையில் கவனமற்று இருப்பவங்களை தான் இந்த வசனம் குறிக்குது. ரைட். அப்போ உண்மையான தொழுகையாளியிடம் இருக்கக்கூடாத 2 பண்புகள் என்னென்றால், தொழுகையில் பராமுகமாக இருப்பது என்பது இருக்கக்கூடாத பண்பு, மற்றவர்களுக்கு காண்பிக்க தொழுவது என்பது அதுவும் இருக்கக்கூடாத பண்பு. சரியா? அப்போ இதில் நீங்கள் பாருங்க, அல்லதீனஹும் யுராஊன் என்ற அந்த வசனம் அல்லாஹு தாலா கண்டிக்கின்ற ஒரு வசனம் இல்லையா? அதாவது தொழக்கொள்ள மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவதும் பிழையானது என்ற அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். தொழுகையிலேயே இப்படி என்றால் நாங்கள் எந்த ஒரு அமலை செஞ்சாலும், எந்த ஒரு நற்காரியத்தை செஞ்சாலும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய எண்ணத்தோடு, தூய இஹ்லாஸோடு நாங்கள் அந்த கர்மங்களை செய்ய வேண்டும். அதே போல உண்மையான முஃமின் வணக்க வழிபாடுகளில் மாத்திரமன்றி சமூக சேவைகள்லையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார். இப்போ ஒருத்தர் வந்திருப்பாரு, தொழுவாரு, நோன்பு பிடிப்பாரு, ஹஜ் செய்வாரு விரும்பினா, ஆனால் சமூகத்தோட எந்த டச்சுமே இல்லை, சமூகத்தோட எந்த தொடர்பும் இல்லை. அப்படியானவங்களாக உண்மையான முஃமின்கள் இருக்க இயலாது. தானும் தண்டபாடும், இவங்களுக்கு சமூகத்தில் எந்த விதமான விமர்சனமும் இல்லை, யாரும் விமர்சிக்கிறதும் இல்லை, அவங்களும் அவங்களோட பாடும், அப்படி இருக்க இயலாது. சரி. அப்போ வணக்க வழிபாடுகளில் ஆர்வமாக இருக்கின்றவர்கள் சமூக சேவைகளையும் ஈடுபாடுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சூரா உணர்த்துகின்றது. அதே போல நீங்க பாருங்க, மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவர்கள் பண்புகள் அல்லாஹு தாலா என்று சொல்லி காட்டுறான். என்ன? அனாதைகளை விரட்டுகின்றான், அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்காது தடுக்கின்றான், அவர்களுக்கு அநியாயம் செய்வான். அதே போல ஏழைகள் வறியவர்கள் விடயத்தில் மிக மோசமாக நடந்து கொள்வான். இவன் உணவளிப்பது ஒரு புறம் இருக்க மற்றவர்களையும் உணவளிக்க தூண்டாதிருப்பான். விலகினா இப்படியான பண்புகள். நீங்க அந்த படிப்பினை கேட்டு வந்தா அந்த வசனம் ஒளி படிப்பினை நீங்க சுயமாக யோசிச்சு எழுதவும் மேலும். ரைட். அதே போல நான் ஏற்கனவே சொன்னதை விளக்கமாக ஒரு புத்தகத்திலும் இருக்கும். மற்றவர்களுக்கு அற்ப தியாகம் செய்வதற்கு கூட மனம் இருக்காது. யாருக்கிட்ட? இந்த மறுமையை நிராகரிக்கின்ற அல்லது வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாக இருக்கின்றவர்களிடம் மற்றவர்களுக்கு அற்பமான தியாகங்களை செய்வதற்கு கூட என்ன இருக்காது? மனம் இருக்காது. ரைட். சாதாரண பொருள்களை கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? மற்றவர்களுக்கு வழங்க மாட்டான். சரியா? ரைட். இதெல்லாத்தையும் நீங்க படிப்பனையாக எழுதலாம். ஓகே சரி. கடைசியா பாருங்க, சூரத்துல் மாஊன்ல உள்ள தஜ்வீஸ் சட்டங்கள். எக்ஸாம் பேப்பர்ல கட்டாயமாக தஜ்வீஸ் சட்டம் கேட்டு வர, தஜ்வீஸ் சட்டம் கேட்டு வரக்குள்ள குறிப்பாக அந்த அஹ்காமு நூன் அஸ்ஸாக்கினா வத்தன்வீன், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்களை நீங்க பார்க்கணும். இல்ஹார், இஃபா, இத்காம், இக்லாப். அதே போல அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா
சுகூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் இல்ஹார் ஷஃபவி, இத்ஹாம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி. இந்த சட்டங்களை, இந்த 7 சட்டங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் தஜ்வீத் சட்டங்கள் பொதுவாக வாருது. சட்டம் கேட்டு வந்தா சட்டத்தை மட்டும் நீங்க எழுதப்படாது, சட்டத்தோடு சேர்த்து விளக்கத்தையும் எழுதணும். நீங்க சட்டத்தை மட்டும் எழுதினா ஒரு புள்ளி தான் கிடைக்கும், விளக்கத்தையும் எழுதினாத்தான் இன்னொரு புள்ளியும் கிடைக்கும். அப்ப 2 புள்ளிகள், பொதுவாக 2 இடங்கள்ல தான் கோடடிச்சு வரும் பெரும்பாலும், சரியா? அப்ப 2 இடங்கள்ல வரக்கொள்ள நீங்க சட்டத்தை மட்டும் எழுதினா ஒரு புள்ளி, அப்ப ஒன்று கிடைக்கும். விளக்கத்தையும் எழுதினாத்தான் மற்ற புள்ளியும் கிடைக்கும், சரியா? அதனால கட்டாயமாக நீங்க சட்டத்தோட விளக்கத்தையும் எழுதி இப்பதே பழகுங்க. சில நேரம் ஸ்கூல்ல நீங்க சட்டத்தை மட்டும் எழுதியதற்காக வேண்டி உங்களுக்கு புள்ளிகள் பூரணமாக தரப்பட்டிருக்கலாம், ஆனா அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, அந்த அப்படி வழங்க மாட்டாங்க, ரைட்? அப்ப இதுல பாருங்க, சட்டம் என்று வரக்கொள்ள தஃஹீம் ராவை வல்லினமாக மொழிகிறது. ராவுக்கு ஃபத்ஹா வந்தா நாங்க அதை வல்லினமாக மொழிய வேண்டும். அரஐத அரஐத யுராஊன், சரி? அதே போல இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குதுன்னா அன் ஸலாத்திஹிம், சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு சாது வந்திருக்குது. சாது என்பது இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஒன்று சாது. எனவே நாங்கள் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். அன் ஸலாத்திஹிம், அன் ஸலாத்திஹிம். அன் ஓதுறில்ல, இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இன் தானே, அன் ஸலாத்திஹிம் அப்படி ஓதுனா பிள்ளை. நாங்கள் ஓத வேண்டியது எப்படி? அன் ஸலாத்திஹிம் தான் ஓதணும். அதே போல லம்மத்தைன் தன்வீன், தன்வீனுக்கு பிறகு லாம் வந்திருக்குது. லாம் வந்தா அல் இத்காம் பிலாகுன்னா, இணைத்து ராகமின்றி ஓத வேண்டும். இத்காமுக்குரிய சட்டங்கள் 2. இத்காம் பிகுன்னா, அது வகைப்படும். இத்காம் பிகுன்னா, இத்காம் பிகைரி குன்னா அல்லது பிலாகுன்னா. இத்காம் என்பது இணைத்து ஓதுறது. 6 எழுத்துக்கள் இருக்குது, சரி? நாங்க படிக்கல, ஆனா ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க படிப்போம், ஓகே? இந்த இடத்துல நாங்க இணைத்து ராகம் இன்றி ஓத வேண்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், அப்படி ராகம் எடுக்கலாம் போகப்படாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுன் லுன் என்று சொல்ல மாட்டாது, ஃபவைலுன் லில் முஸல்லீன் அப்படி ஓதப்படாது, சேர்க்கணும், ஆனா ராகம் எடுக்கக்கூடாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஓகே? அடுத்த பாருங்க, இல்ஹாரு ஷஃபவி. இல்ஹாரு ஷஃபவி என்பது சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து, சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அதிக்கிறதான சுக்கூன் செய்யப்பட்ட மீம், அந்த மீமுக்கு அங்கால இன்னொரு மீமோ அல்லது பாவோ வராம இன்னொரு மீமோ இன்னொரு பாவோ வராம வேற எந்த எழுத்து வந்தாலும் நாங்க அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். திருப்ப சொல்றேன் பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீம் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இன்னொரு மீம் வந்து வரல, ரைட்? அப்ப இன்னொரு மீமும் வராம அல்லது பா, அந்த 2 வந்தா சட்டம் வேற. மீம பாவ வராம வேறு எந்த எழுத்து வந்தாலும் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். அப்ப எப்படி ஓதுற? அல்லதீன ஹும் அன், அல்லதீன ஹும் அன், வளைனா அல்லதீன ஹும் அன். அப்ப அல்லதீன ஹும் அன் அப்படி ஓதுற இல்ல. ஸலாத்திஹிம் சாஹூன், ஸலாத்திஹிம் சாஹூன் அப்படி ஓதுறது இல்ல, வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். ஸலாத்திஹிம் சாஹூன், ஹும் யுராஊன், வயம்னஊன என்று ஓதுறது. ஹைர், ஓகே? அப்போ இதுதான் நாங்கள் தஜ்வீத் சட்டங்கள். இப்போ நாங்கள் இன்றைக்கு சூரத்துல் மாஊன் அதை முழுமையாக பார்த்தோம். சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு, அருளப்பட்ட காலப்பிரிவு, மையக்கருத்து, அருளப்பட்ட பின்னணி, சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம், சூறாவிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள், சூறாவிலிருந்து பெறத்தக்க தஜ்வீத் சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முழுமையாக பார்த்தோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிறதாக இருந்தால் கேட்கலாம். என்ன சரி, டவுட் இருந்தா கேட்கலாம். இருக்குதா? இல்லை, ஹைர், ஓகே. அப்போ நாங்கள் இந்த வகுப்பு சனிக்கிழமை நடக்க வேண்டிய வகுப்பு
பெருநாள் வந்ததால எங்களுக்கு செஞ்சு கொள்ள கிடைக்கல. எனவே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வகுப்பை போட்டோம். எங்களோட அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமைக்கு அடுத்த கிழமை, அதாவது 3ஆம் வாரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு இடம்பெறும். ரைட். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போன்று தயவு செஞ்சு உங்களோட கையில் இருக்கின்ற எக்ஸாம் பேப்பரை 2-3 பிள்ளைகளை அனுப்பியிருந்தாங்க. அப்போ உங்களோட எக்ஸாம் பேப்பரை வந்து தயவு செஞ்சு மறக்காம தயவு செஞ்சு எனக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. சரியா? அதே போல் அவரோட புள்ளிகளையும் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை, நானும் சந்தோஷப்படுறேன். எனக்கு 2-3 புள்ளி அனுப்பியிருந்தாங்க. ரைட். அதில் ஒரு மாணவின்னு சொல்லியிருந்தா ஸ்கூல்லேயும் டீச்சர் இல்லை, என்னக்கிட்ட தான் கிளாஸ் வர்றது, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மார்க்ஸ் கிடைச்சிக்கிற. ரைட். ஏக்குரிய மார்க்ஸ் எடுத்துக்கிறா. அப்படி சந்தோஷமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கிட்ட சொல்கிறத விட வாட்ஸ்அப்பு கூடாக சொல்கிறது மிச்சம் நல்ல மெலியா. இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவு பயனுடையதாக இருக்குது விளங்கினா என்றத நீங்கள் எங்களுக்கும் சொல்வீங்களாக இருந்தால் அதுகளுக்கும் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 11ஆம் ஆண்டு கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செவ்வாய் நடக்குமா? இப்போ போன செவ்வாய் நடந்ததானே? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வகுப்பு நடக்கும். எந்த ஃபோன் நம்பரா? ரைட். எந்த ஃபோன் நம்பர் இந்த இருக்கிறேன் ஸ்க்ரீனில் பாருங்க, இருக்கிறேன். நோட் 77379918. இதுதான் எந்த ஃபோன் நம்பரா? சரி. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஹைர். இன்றைக்கு பாடம் விளங்கினா சொல்லுங்க பார்க்க. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்க. சார் விளங்கினா? சரி. எஸ், ஓகே. இன்ஷா அல்லாஹ் ஆயிஷா ஹனா ஒவ்வொரு வீக் விட்டு தான் கிரேட் 11 கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். உங்களுக்கு கிளாஸ் கூடுதலாக தேவையா இருந்தா நீங்க சார் ஹமீமுன்டா நண்பன் சரி வருந்தானே? நண்பன் சரி, நெருங்கிய நண்பன் சரிதான். அப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஹமீமுன் வராதாம். என்ன கருத்து வருமாம்? அப்ப அது சொல்லல, வேற ஆன்சர் வருமான்னு சொன்னாங்க. வேற ஆன்சர் என்னன்னு சொல்லலையா? அப்ப இல்ல சார், நாங்க பேப்பர் அது மட்டும் தான் போல. நீங்க வேற அப்ப நீங்க கருத்தை கேட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்களேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி சார், இன்ஷா அல்லாஹ். நண்பன் தான் வருது. ரைட். வேற ஏதாவது வருமாக இருந்தா அது என்னத்த என்று கேட்டு சொல்லுங்க. சில நேரம் அவ சரியாக இருக்கலாம். சரி, சில நேரம் என்ன பார்ப்போம். சரி சார். ஓகே சார் அரபிக் கிளாஸ் நடக்காதா? அரபிக் கிளாஸ் நடக்குது புதன்கிழமை. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வாரம் 3ஆம் வாரம் அரபிக் கிளாஸ் நடக்குது. லிங்க் அனுப்பலையே. இந்த கிழமை நடந்துச்சு. நீங்க சொல்ற 10ஆம் ஆண்டுக்கா? ஆமாம். 10ஆம் ஆண்டுடா இப்படித்தான். நாங்கள் 11ஆம் ஆண்டு தான் செய்யறது. 10ஆம் ஆண்டுக்கும் ஜாயின் ஆகலாம். நான் திருப்பால் அரபியத்துல் நாஸின் பாட புத்தகத்தை ஆரம்பத்திலிருந்து படிப்பிக்கிறேன். ரைட். அதனால அந்த கிளாஸுக்கு வேணுமென்னா ஜாயின் ஆகலாம். நீங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்களா அரபிக் லாங்குவேஜ்? ஆமாம். என்ன பகுதி படிக்கிற? பார்ட் 1. பார்ட் 1 படிக்கிறீங்க? ஆமாம். ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமே. நான் கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன். சரியா? ஓகே. ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். வேற எதுவும் கேட்கறது இருக்குதா? இல்ல சார். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.